வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த ஜிடிஎன் உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல். மத்திய அரசிடம் மன்னிப்பு கோரினார் மெட்டா நிறுவனர் மார்க் ஜுக்கர்பர்க். பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஃபேஸ்புக் பதிவு நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக மெட்டா நிறுவனர் இந்த மன்னிப்பை கோரியிருக்கிறார். மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து இது தொடர்பாக அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஏற்கனவே இந்த டீப் ஃபேக் வீடியோஸு, அப்புறம் இந்த செயலிகளில் இருக்கக்கூடிய நிறைய டிஃபிகல்ட்டிஸ், இது எல்லாத்தையும் பற்றியுமே இந்த சந்திப்பில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட மார்க் ஜுக்கர்பர்க் விளக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத அறிகிறோம். இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? ஃபேஸ்புக் விவகாரம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மெட்டா நிறுவனத்தினுடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் இந்திய அரசிடம் தன்னுடைய மன்னிப்பை கோரியிருக்கிறார். அவர் 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும், அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த சட்ட பாதுகாப்பு என்று சொல்லப்படும் இம்யூனிட்டி நீக்கப்பட்டு அவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற நிலைக்குழு எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து மார்க் தன்னுடைய குழுவினர் மூலமாக இந்த மன்னிப்பை கோரியிருக்கிறார். இன்று மெட்டா நிறுவனத்தினுடைய உலகளாவிய தலைவர்கள் உள்ளிட்ட சிலர் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது மெட்டா நிறுவனத்தினுடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் இந்திய அரசிடம் தன்னுடைய மன்னிப்பை கோரியிருப்பதாக அவருடைய மன்னிப்பை முறைப்படி தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு விவகாரம் அல்ல, 2-3 விவகாரம் அடங்கியிருக்கிறது. ஒன்று, சிசாம் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகள் பாலியல் உள்ளடக்கம் தொடர்பான வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளத்தில் ப்ரொமோட் செய்ததாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இதனை சிசாம் என்று சொல்வார்கள், அதாவது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் மெட்டீரியல் என்று சொல்வார்கள். இது குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் உள்ளடக்கத்தை குறிப்பிட்ட தரப்பினரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாகவும், அதே போல டீப் ஃபேக் விவகாரம் தொடர்பாகவும், ஃபேஸ்புக் இயக்கத்தில் ஏற்பட்டுள்ள பிழை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த மன்னிப்பை கூறியிருக்கிறார். இயக்கத்தில் உள்ள பிழை என்று பார்க்கின்ற போது பிரதமருடைய செல்ஃபி வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் இருந்து நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் ரெஸ்டோர் செய்யப்பட்டது. இதற்கு அவர்கள் சொன்ன காரணம் ஒரு தொழில்நுட்ப கோளாறு மற்றும் பிழை காரணமாக இது நடந்ததாக அவர்கள் வருத்தம் தெரிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு மெட்டா உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. சம்மனை அடுத்து அவர்கள் நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அப்போதைய அவர்களுக்கு தெளிவாக என்ன சொல்லப்பட்டது என்றால், உங்களுடைய விளக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதற்கு நிச்சயம் மார்க் மன்னிப்பு கேட்க வேண்டும், 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம். அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த எச்சரிக்கையை தொடர்ந்துதான் தற்போது மார்க் ஜக்கர்பர்க் தன்னுடைய மன்னிப்பை தன்னுடைய குழுவினர் மூலமாக இந்திய அரசிடம் சமர்ப்பித்திருப்பதாக இந்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரைகலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த ஜிடிஎன் உலகெங்கும் ஆகஸ்ட் 7 முதல்.